அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான், இப்போ அடிஷ்னலாக சவுதி வேறு ஜாயின் பண்ண போகிறாங்க, ஏமன் ஜாயின் பண்ண போகிறாங்க. எல்லா அரபு நாடுகளுமே சற்று பதற்றமாக தான் இருக்குது. இந்த யுத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்திருக்கு. காரணம் ட்ரம்ப் அறிவித்த ஒரு அறிவிப்பு. அப்படி என்ன ஒரு அறிவிப்பு? ட்ரம்ப் கொடுத்த அறிவிப்புக்கு ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அவர் சொன்ன மாதிரி யாராவது கேட்டிங்கன்னா அவ்வளோதான், இனி நாங்கள் நேரடி யுத்தமாக ஆக்ட் லைக் ஏ வார் அப்படின்ற மாதிரிலாம் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல அதிர்ச்சி தகவல்களை இன்றைக்கி அள்ளி வீச போகிறேன். கொஞ்சம் பத்திரமா வாங்க. பார்க்குற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது, குண்டு வீசு தாக்குதல் நடத்துகிற பகுதியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் உங்களை. அது இல்லாமல் உங்களுக்கு ரஷ்யா வேறு இதை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அங்கே இந்த கூட்டம் வேறு திடீர்னு ஃப்ரான்ஸில் வேறு பயங்கரமாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இப்போ ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். லைட்டாக ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு டீயும் பிஸ்கெட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் கூப்பிட்டு வர போகிறேன். அதனால் ஒன்றும் கவலைப்படாமல் வாங்க, கிளம்பலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் உங்களுக்கு முந்தைய பதிவில், அதாவது சீசன் 3 பார்ட் நம்பர் 9, இப்போ சீசன் 3 பார்ட் நம்பர் 10, இந்த 10வது பதிவில் இந்த வரைபடத்தோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஈரானுடைய ஒரு விமானம் பயணிகளை ஏற்றி சென்று நேராக ஓமனிலிருந்து ஏமன் வழியாக சனானுடைய விமான நிலையத்துக்கு இறங்குறது தான் திட்டம். இதை ஓமனுக்கு பிடிக்கல. ஏமனுக்கு பிடிக்கல. ஏன்னா எங்களோட அனுமதி இல்லாமல் ஈரானுடைய விமானங்கள் இங்கே வருவதற்கு பர்மிஷன் இல்லைன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு நான் இப்போ காட்டப்படுகிற வீடியோ பதிவு எல்லாமே என்னன்னா, சனா விமான நிலையம் கரெக்டாக இறங்குற நேரத்தில் பல தாக்குதல்களை நடத்துகிறாங்க. விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் அல் உதைத் அப்படியே கொஞ்சம் தள்ளி அல் உதைத் ஏர்பேஸில் போயிட்டு இறக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா தரையிறங்கக்கூடிய விமானத்தையே போட்டிருப்பாங்க. பட் அந்த தரப்பில், ஏமன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்ணா குறி தப்பெல்லாம் இல்லை, நாங்கள் குறி வைக்கல அப்படின்ட்டாங்க. எப்படி? அந்த டைலாக் ரொம்ப முக்கியம். கண்ணா குறி தப்பலை, குறி தப்பெல்லாம் நினைக்காத, நான் குறி வைக்கல கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் எமினி யவுதிகள் பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படி வேர்த்துட்டாங்க, அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படி நீங்கள் எங்களையே தொட்டுட்டீங்களா, இனி முடிக்க போகிறேன்றாங்க. ஆரம்ப கட்டத்தில் நானும் முந்தைய பதிவில் இந்த செகண்ட் வரைக்குமே இந்த தாக்குதலை நடத்தியது சவுதி தான் அப்படின்னு நினைச்சேன். எமினி யவுதிகளும் சவுதி மீது தான் குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. சவுதியுமே நான் எதிர்ப்பு தெரிவித்தது உண்மைதான்னாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சவுதி அந்த தாக்கல் நடத்தலையா, ஏமன் தான் அந்த தாக்குதலை நடத்தினதா சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, நீங்கள் விமானம் வருது, விமானத்தை தடை விதிச்சது ஏமன், சவுதி எச்சரிக்கிறாங்க, சனா விமான நிலையத்தில் இறங்குறதுக்கு முன்பு தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த தாக்கல் நடத்தியது சவுதியா ஏமனான்னு தெரியல. உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ் சொல்லிட்டு இந்தாட்ட பக்கம் ஒன்று இருக்குது, ஹொதைதுன்னு சொல்லிட்டு பேஸ் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வெஸ்டர்ன் கொஞ்சம் தள்ளி, அந்த இடத்துல தரையிறங்குறீங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள்லாம் என்ன கத்துறாங்க அப்படின்னா, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, பாஸ் நடத்துறது நீங்கள் ஒரு முக்கோண காதல் கதையில் நீங்கள் இருக்கீங்க. முக்கோண காதல் கதை கூட இல்லை, 4 கோண காதல் கதையில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே நீங்கள் இந்த இடத்துல உள்ளகிறவங்க வெறி டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், டெத் வாங்க. அந்த அதாவது என்னென்னா, திடீர்னு நம்ம உயிரோடு போய் இறங்கிடுவோமா இல்லையான்ற பயம். உடனே அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? சரியாப்பா, சம்மந்தப்பட்ட 3 நாடுகளை திட்டாமல் நேராக நீங்கள் கனெக்டிங் அங்கே போயிட்டீங்களே அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் தான் ஏமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எல்லா சூழ்நிலையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம், எங்களுடைய வான்பரப்பை ஈரான் பயன்படுத்தக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே மீறி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எங்களுடைய இறையாண்மையை மீறுவதற்கு சமம், நாங்கள் நிச்சயம் தாக்கல் நடத்துவோம். அதனால் யாராக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒன்று. சம்பவம் நம்பர் 2, ஏமனுடைய கவுன்சில் சேர்மன் ரசாத் அல் அலிமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எதிரிகளை அழிச்சிடுன்ட்டாரு. அதனால அலிமி கொஞ்சம் டென்ஷன் ஆன உடனே, வாங்கப்பா அவசர கூட்டத்தை கூட்டுப்பா அப்படின்னு ஒன்று அந்த அலிமி அவசர கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த மாதிரி தான்
ஏமனுடைய வான்பரப்பை வேற யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா, தொடர்ந்து நம்ம வான்பரப்பை நம்ம சொல்ல சொல்ல கேட்காம உள்ள நுழைஞ்சாங்கன்னா அது யுத்தத்திற்கான அழைத்துகோல். உடனடியாக நம்ம யுத்த களத்துக்கு செல்வதற்கு தயங்கவும் கூடாது. அது எமினி ஹவுதிகளாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி. ஈரான் இந்த ரீஜனல்ல ஒரு எஸ்கலேட்டை கிரியேட் பண்ணுன்றதுக்காக எங்களை கோத்து விடணும்னு பார்க்குறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன், தனக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாகிறாங்க. திடீர்னு இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஈரான் ஒரு பயணிகள் விமானத்தை ஓமன் வழியாக போயிட்டு எமினி ஹவுதிகளில் கீழே இறக்கணும் தான் அங்கே பிரச்சனையே. இப்போ இங்கே போதாகரமாக வெடித்த உடனே ஏமான் என்ன பண்ணுறாங்க, ஏப்பா சண்முகம் இந்த கேட்டு கொஞ்சம் இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விமானம் கூட பறக்க வேண்டாம், கொஞ்சம் இழுத்து மூடுங்கன்றாங்க. அவர் ஒரு 2 மணி நேரம் அமைதியாச்சு. ஒரு 10:15 அதுவுமா சரி ஓகே திறந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலுமே எமினி ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சருல்லா டீம் சண்முகம் அந்த ஆயுதத்தெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி வை. ஒன்று அந்த பக்கம் திருப்பு, இன்னொன்று இந்த பக்கம் திருப்பு. ஒன்று சவுதி கடி, இன்னொன்று இந்த பக்கம் இருப்பு. விடிய காத்துட்ருங்க, உங்களுக்கான தாக்குதல்கள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சவுதி சொல்லிட்டாங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் கெட்டிங்க, நாட்டையே அழிச்சு போட்டு போயிடுவேன். சும்மா முன்ன மாதிரி இல்லை, நாங்கள் இப்போல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறோம், நாங்கள் பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்லாம் இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் விடியும் போது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எதிர்பார்க்கலாம். ஒன்று இந்த பூமியில் இந்த முக்கோண காவல் கதையில் ஒரு தாக்குதல், அங்கே ஒரு முக்கோண காவல் கதை இருக்குது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே இன்று இரவு மிக கடுமையான தாக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் 100ல் 200% தென்படுகிறது. ஹிட் வெரி வெரி ஹார்ட் அப்படின்னு இருக்காங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. திடீர்னு அமெரிக்கா ஃப்ளோ வரல. அதனால ஈரான் என்ன பண்றாங்க, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் பேந்தர் இமாம் காமனி, புஷீர், அப்புறம் பேந்தர் அப்பாஸ், ஷபகர் போர்ட்டு, அப்புறம் கார்க் ஐலாண்ட், இதுதான் முக்கிய தீவா. கொஞ்சம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் குறி வைக்கப்படுகிற பகுதியாக சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸில் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, ஈரானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பேட் கைஸ் கோயிங் எ பேட் பீப்புள். இந்த பேட் பீப்புள் ஒரு டிஃப்ரெண்ட் நெகோசியேஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கில்டு நெகோசியேஷனை சொல்கிறாங்க. வேண்டுமென்றே வயலேட் பண்ணுறாங்க. ரீஜனல் அக்ரிமெண்ட்டை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. இது ஈரானுடைய ஜென்யூனிட்டிக்கு அப்சல்யூட்லி நத்திங். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி அந்த லுனாட்டிக் பீப்புளை அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை, அடித்து தான் திருத்த வேண்டும்ன்றாங்க. அங்கே நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நாங்கள் கை வைக்க வேண்டிய வேலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனது எக்ஸல பதிவிலையுமே ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பனாக இருக்கும், ரிமைன் ஓப்பன், எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். வித்தவுட் ஈரான் இருந்தாலும் சரி, அது இல்லைனாலும் சரி, ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை. ஈரானுடைய பிளாக் அவுட் தொடர்ந்து அவங்க தடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தப்படும். இந்த ஒட்டுமொத்த அந்த ஈரானுடைய ஷிப்பாக இருக்கட்டும், இது எதுவுமே நாங்கள் கடக்க விட மாட்டோம். அதே சமயத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பொறுத்த வரைக்கும் த கார்டியன் ஆஃப் த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட் தொடர்ந்து அதை ஓப்பன் பண்ணுவதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபடுறோம். இது சற்று கூட சரியில்லை. அதனால் இதுக்கான செலவுகளை நாங்கள் எங்கேருந்து எடுக்க போகிறோம், இந்த கார்கோ ஷிப் இதுக்கப்புறம் கடந்து போகிறாங்க இல்லையா, அதுக்கு நாங்கள் 20% பக்கம் வசூல் பண்ண போகிறோம். ஏன்னா தொடர்ந்து அங்கே சேஃப்டியாக கொண்டு போகிறல நாங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு குண்டை போட்டார். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கடந்து செல்வதற்கு இனி அனைத்து கப்பல்களுக்கும் நாங்கள் 20% டோல் வசூல் பண்ண போகிறோம். காரணம் செலவு இருக்குது. ஏன்னா எங்களுடைய விமானங்கள் மீது எல்லாமே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குன்றாங்க. இது பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே, ஆரம்பத்திலேருந்து ஃப்ரீயாக தானே போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க சர்வதேச கடல் பகுதியில் டோல் போட்டு வசூல் பண்ணுறது கூட்டுறன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் தடுக்கிறோம். அப்படி அணு ஆயுதம் இல்லாத சூழ்நிலையை உலக நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து தடுக்க வந்தீங்கன்னா நான் டோலை வசூல் பண்ண மாட்டேன். எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டு எங்களை மட்டும் கோத்து விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் தீவிரவாதத்தை அழிக்கணும் என்ற முக்கிய நோக்கம் கொண்டிருக்கிறதுனால, இன்க்ளூடிங் எங்கள் பங்காளிங்க நேட்டோ நாடுகள் கூட வராதனால, அதுக்கு ஆக வேண்டிய செலவை நான் எங்கே எடுப்பது? கார்க் தீவை கைப்பற்றுவது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவது, அங்கே டோலை போட்டு வசூல் பண்ணுறது.
இப்போ கூட மற்ற நாடுகள் எல்லாமே கலந்து வாங்க சர்வதேச கடல் பகுதியை ஈரான் க்ளோஸ் பண்றாங்க, எல்லாரும் ஒருங்கிணைந்து தாக்கல் நடத்தி ஓபன் பண்ணோம்னா நான் வசூல் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் 20% வசூல் பண்ணியே தீருவேன் அப்படின்றாங்க. அது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து இதற்கு முன்பு வருஷ கணக்கா நெக்ஸ்ட் இயர் அணு ஆயுதம் தயாரிக்கிற மாதிரி இருந்தது, நெக்ஸ்ட் மந்த்னாங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் செகண்ட், எந்த செகண்ட்னாலும் சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கு, அவங்க அணு ஆயுதத்தை நெருங்கிட்டாங்க. அதனால இன்று இரவு எங்களுடைய தாக்குதல்களையும் எங்களுடைய ஆக்ரோஷத்தையும் பார்க்க போறீங்க. அந்த பீப்புள், பேட் பீப்புள், அவங்களெல்லாம் வந்து டிக்கிலே உதச்சி அனுப்பணும், டிக்கிலே ஒரு கிக்கு பெட்டக்ஸில் ஒரு கிக் விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஏற்கனவே என்னை பற்றி நல்லா தெரியும், சுலைமானி அவர்களை கொன்னதும் நான் தான், காமேனி அவர்களை கொன்னதும் நான் தான், காமேனி அவருடைய அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, இல்லைன்னா அவரையும் நான் தான் கொண்டுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டார், ஹார்ட் ஃபெயிலர்ன்ற மாதிரிலாம் ஆயுதல்லா அலி காமேனிலேருந்து எல்லாத்தையும் நான் தான் போட்டேன்னு சொல்ல. அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்டே வந்து ஃபாக்ஸ் நியூஸில் என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலாக அந்த தகவல் உண்மைதான் அப்படின்றாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தார் கிஃப்டட் பிளானை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு புரியாதில்ல. நேட்டோ நாடுகளுடைய சம்மிட் வந்து துருக்கியில் நடந்தது. துருக்கியில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாரு. ஆனால் அப்படி கலந்துக்கும் போது ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா துருக்கி வந்து ஒரு மினி தீவிரவாத நாடு தான், ஏன்னா நிறைய தீவிரவாதிகள் குடியிருக்கிற நாடு தான் இஸ்ரேல் சொல்ல, அதுக்கு அமெரிக்கா மறுக்க, அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு அவர் போக, அப்புறம் தான் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் விமானத்தையாவது மாற்றுங்க, ஏன்னா முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்குறது, இப்போ நியூவாக கிஃப்டட் கொடுத்தது அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அவருடைய ஓல்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டை தான் கொண்டு வந்தாங்களாம். அதனால் அது அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக கருதுறாங்க. நான் நினச்சேன் ஏதோ இஸ்ரேல் தான் லைட்டாக அந்த பிரச்சனையை கோத்து விட்றாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, அமெரிக்கா ரொம்ப சீரியஸாகவே ஈரான் ட்ரம்ப் அவர்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஏன்னா ஆயுதல்லா அலி காமேனி அவர்களுக்கு பதில் நடவடிக்கை எடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யூகேயும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின் பவர் த்ரெட் அண்டர் த லா, அதாவது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் என்று ஐஆர்ஜிசியை கிட்டத்தட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்றதுக்கு முன்பு நான் இன்னொரு இந்த வீடியோ பதிவும் காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவில் சென்காம் வந்து முதல் முறையாக வாட்டர் சர்ஃபேஸ் ட்ரோனை வந்து வாட்டர் ட்ரோனை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இது வழக்கமாக உக்ரைன் நிறைய அனுப்பியிருப்பாங்க. இதுதான் அந்த சி ஆஃப் அஸ்வோஸ் கிரீமியா பகுதியில் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு பெரிய ட்ரபுளாக இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தான். இதை ஃபுல்லாக நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோன்றாங்க முதல் முறையாக. இனி அவங்க ஈரானுடைய ட்ரோன்கள் எதுவாக இருந்தாலும் இங்கிருந்தே இவங்க உட்காந்து இயக்கி அங்கங்கே தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு தான் ஈரானுடைய செய்தி தொடர்பாளரும் சரி, ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு 20% வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பாக ஓமனுக்கு தான் சொல்கிறாங்க. ஓமனும் நாங்களும் இணைந்து டோல் வசூல் பண்ணலான்னதுக்கு ஓமன் மறுத்துட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வசூல் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டு நீ அவங்ககிட்ட இணைந்து ஏதாவது ஒன்று எசக்க முசுக்கா கசம்புசா வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா கசைக்கு புள்ளிஞ்ச ஜூஸை போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவேன் நான். அவ்வளோதான். இது நான் நட்பு நாடுகளுக்கும் பங்காளிகளுக்கும் சொல்றது ஒன்னே ஒன்று தான். யாராக இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக சதி செய்யும் பட்சத்தில், ஈரான் யுத்தத்தில் கலந்து கொள்ளும் பட்சத்தில், ஆக்ட் லைக் எ எனிமி, அட்டாக் லைக் எ எனிமி, அட்டாக் எனிமி அப்படின்றாங்க. அப்போ முழுக்க முழுக்க எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ண போறேன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வரைபடத்தில் அந்த ஒரு போர்ட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, ஓமன் யூஏஇ பக்கத்தில். இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடக்காமையே ஒட்டுமொத்த கப்பல்களும் இங்கே வந்து நிலைநிறுத்துற மாதிரியும், யூஏஇ என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த ஷிப் மட்டுமே. இப்போ ஈரான் எப்படி வசூல் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த பக்கம் போனால் தான் நீங்கள் வசூல் பண்ணுவீங்க. ஒட்டுமொத்த கப்பல்களும் இங்கே வராங்க, இந்த பக்கம் வந்து ஜபரலி போட்டோ இல்லை இந்த சைடோ வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி. நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ற ஒரு நியூ ப்ரொப்போஸ்டு பிளானில் துபாய், அபுதாபி, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அது ட்ரக் மூலியமாவோ ஓவர்லோடு மூலியமாவோ இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு பிளானில் திட்டத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஈரானை பலவீனப்படுத்துவதற்கான திட்டம் அமெரிக்கா பின்புலமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற கோணத்தில் ஈரானுக்கு சரியான டென்ஷன். இப்போதான் யூஏ என்ன பண்ணுறாங்க, உன் டென்ஷன்லாம் உனக்கு பென்ஷன் கூட கிடைக்காது, உனக்கு ஒரு கண்டனத்தை போடுறேன். எப்படி நீங்கள் வந்து தாக்கல் நடத்தலாம், தொடர்ந்து பக்ரைன் தாக்கல் நடத்துறீங்க, குவைத்தை அடிக்கிறீங்க, ஜோர்டன் அடிக்கிறீங்க, ஓய் நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரான்றாங்க. சரி, அந்த கண்டனம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
உங்களுக்கு நான் இன்னொரு பதிவுமே காட்ட விரும்புகிறேன். நான் நேற்று நைட்டு ரொம்ப சீரியஸாக அட்டாக் போயிட்டுருக்கு. டமார் டுமியல் திரும்புகிற பக்கம்லாம் அட்டாக். ஒரு 140 150 கிட்டத்தட்ட 200 டார்கெட்டே சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், அங்கேருந்து மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருந்து ரஷ்யானுடைய ஸ்பெஷல் ஃப்ளைட் ஒன்று ஸ்குவாட்ரான் அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கு, இந்த காஸ்பியன் சி பக்கத்தில் வந்திருக்கு. ஒருவேளை ஆயுதங்கள் வந்து இறக்கிட்டு போயிருப்பாங்களா, இல்லை யாராவது வந்து டீ குடிச்சிட்டு போயிருப்பாங்களா? அதாவது அதுக்கு பேர் தான் வந்து புயல் காற்றுல பொறி சாப்பிட்றதுன்றது. அங்கேருந்து வந்து டீ குடிச்சிட்டு போயிருப்பாங்களா, இல்லை ஆயுதத்தை இறக்கிட்டு போயிருப்பாங்களான்னு தெரியல. பட் நான் வந்து ஆயுதங்களை இறக்கிட்டு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இந்தியனுடைய மாலுமி ஒருத்தர் வந்து ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 பேர் கிடைச்சிட்டாங்க, மீதி ஒருத்தர் கிடைக்காம இருந்தாங்கல்ல. இன்னும் தேடுதல் வேட்டையில் இருக்குது, கிடைக்காம தான் இருக்காங்க. இன்னும் ஸ்டில்லும் சர்ச்சிங்கில் தான் இருக்காங்க. இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா, ஈரானுடைய முன்னாள் அதிபர் அவர்களை வந்து, அவர் பேர் வந்து அகமது ஜிதாத் அவர்களை வந்து இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க IRGC. என்ன காரணம் அப்படின்னா, நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு அந்த பத்திரிகையின் அடிப்படையில் தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொசாத் டேவிட் பரேனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலராகவே ஒரு தனிப்பட்ட நாடு புடாபெஸ்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவருமே வந்து முன்னாள் பிரசிடெண்ட் வந்து அங்கே போகிறாரு. அதை 2 பேரும் சந்திக்கிறாங்க, பெரிய திட்டங்களை தீட்டுறாங்க. வருகின்ற தாக்கல் நடத்துகிறோம், ஐதுல்லா அலி காமேனியை போடுறோம், கொஞ்சம் IRGC உள்ள வந்து ஒரு குழுக்குறோம், கரெக்டாக நீ தூக்குற, போராட்டத்தை நடத்துகிற, ஒட்டுமொத்த நாடியும் கட்டுக்குள்ளே கொண்டு வர, இதுதான் நம்மளோட மாபெரும் திட்டம்ன்றாங்க. சொன்னபடி திட்டங்கள் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது. பட் கடைசி நேரத்தில் சற்று வெளியே வர தயங்குகிறாங்க. IRGCயில் சற்று சுணக்கம் ஏற்பட்டு விட்டது, இவருக்கு சற்று கிணக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இல்லைனா அந்த ரெஜிம் சேஞ்ச் வந்து எப்பயே சக்ஸஸ் ஆகிருக்கும். அதனால் ஈரானுடைய முன்னாள் பிரசிடென்ட் அகமதிஜான் அவர் தான் இஸ்ரேல் சொன்ன அந்த ரெஜிம் சேஞ்சுக்கான மிக முக்கிய நபர் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் தூக்கிட்டாங்க. ஏலே கோட்டசாமி வா, நீதானா? அப்போ நீ தான் இத்தனை நாள் ஐடியா கொடுத்ததா, அதை பண்ணியா இதை பண்ணியான்னு தூக்கி கொள்ள வச்சுட்டாங்க. இல்லை, நான் நினைக்கிறேன் இதே நியூயார்க் டைம்ஸ் வந்து நாளைக்கு இதை நம்பி நீங்கள் அவரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, ரைட்டு. அப்போ நாளைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பெசஸ்கியன் அவர்களையும், இல்லை அராக்சி அவர்களையும், இல்லை முகமது கேலிபஃப் அவர்களையோ, இவங்களும் அமெரிக்காவோட ரகசிய டீலிங்கில் வச்சுக்கிட்டு நாட்டை எழுதி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. இடையில் IRGC கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததுனால தான் மாறிடுச்சு. இல்லைனா இந்நேரம் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு டைலாக் சொன்னால் அவங்களையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா IRGC? நீங்கள் அதை அலசி ஆராய மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு இது பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள், இது நியாயமானு நான் கேட்குறேன். ஒரு பத்திரிகையின் செய்தியின் அடிப்படையில் நீங்கள் இந்த நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்றால், அவங்களாம் வெஸ்டர்ன் பத்திரிகைகள், நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் உங்களை டெஸ்டிங் எடுக்கிறாங்க. நாளைக்கு அப்போ இந்த தகவலை நம்புறாங்க, உடனே கைது பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் நம்புகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளாக லிஸ்ட்டு போட்டு இது மாதிரி கட்டுரைகள் வெளியிட்டு எல்லாத்தையும் கைது பண்ணாங்கன்னா நீங்கள் அதை எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செய்தியின் அடிப்படையில் ஒருவேளை IRGC என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஏனியோ வாழ்த்துக்கள், அவரை அரெஸ்ட் பண்ணதுனால அடுத்து என்ன நடவடிக்கைகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லெபனானுடைய முக்கிய பகுதியில், சதன் லெபனான் பகுதியில் இன்று சற்று கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேல். மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது. முதல் முறையாக பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய லட்டாக்கியா போர்ட் வந்து இதுக்கு முன்பு வந்து ரஷ்யா கைவசம் இருந்தது. அந்த போர்ட்டில் துருக்கியினுடைய 2 கப்பல்கள் வந்து நின்றுருக்கிறது, ஃப்ளாக்ஷிப். அது மேபி போர்க்கப்பல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு சம்பவம் இஸ்ரேல் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த சம்பவம் அரங்கேறி கொண்டு இருப்பதாக இஸ்ரேல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாமான்றாங்க. அமெரிக்கா கூப்பிட்டு, எப்பா உன்னால் ஆரம்பித்து வச்சதே போதும், இந்த ரீஜன் ஃபுல்லாக அலுவலப்பட்டிருக்குது, நீங்கள் மட்டும் அங்கே குழுன்னு இருக்கீங்க, பார்த்தியா எங்கள் நிலமைய, ஏன்டா தொட்டம் கெட்டோன் இருக்கு பாருங்க. இப்போ போதாத குறைக்கு சவுதி எங்கேயும் மாட்டின்னு முழிக்கிறாங்க, நீ மட்டும் குழுன்னு இருக்கு. இப்போ அங்கேயும் கிளப்பிட்றாதப்பா, அங்கே ஏதாவது ரீஜனல் பிரச்சனை வந்துட போகுது, இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு இந்த இடத்துல வந்து அமெரிக்கா சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வீடியோட நிறைய பகுதியில் இந்த குண்டு பாருங்கள், FAB 3000 கிளைட் பாம் 3 டன் வெயிட்டு ஜாப்ரோசிஷா பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. அந்த ஏரியாவே அப்படியே ஒரு மாதிரி
சின்ன பணமாக இருக்குது. இன்னொன்று வந்து FAB 500. அவங்க ரஷ்யானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கார்கிவ் பகுதியில் ட்ரோன் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு வந்து நேட்டோனுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி உக்ரைனை இன்டகிரேட் பண்ண போகிறோம், டீப்பாக தாக்கல் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்க போகிறோம், நேட்டோ அடுத்த கட்ட முயற்சிக்கு நடக்க போகுதுன்றாங்க. ரஷ்யா 9 மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு நேட்டோ முடிவு எடுத்தால் நாங்கள் கம்ப்ளீட்டாக உக்ரைனை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், தொடச்சி வச்சிருக்கிற அணுகுண்டை தூக்கி வீச போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இனி வருங்காலங்களில் மோர் பவர்ஃபுல் அட்டாக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இனி ரஷ்யாவோட ரொத்தர தாண்டவத்தை பார்க்க போகிறீங்க, எங்களை சீண்டிட்டீங்க, ரொம்பவே சீண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் புடின் அவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் சந்திப்பில். அது குறிப்பாக நேற்று 13ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இங்கே லூகாயில் அப்படின்ற ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. மொத்தம் 4 எண்ணெய் கிணறுகள் ஸ்டவர்போல்ன்ற பகுதியிலும் மற்ற முக்கிய பகுதிகளும் அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, ஜெலன்ஸ்கி அங்கே போயிட்டு பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற உலகின் மிகப்பெரிய உயரிய விருது, இது வந்து வழக்கமாக உக்ரைன் தரப்புலேருந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனுக்கு பெரும் உதவியாக இருந்தது அவர் தான்ன்றாங்க. எல்லாம் எலெக்ஷனில் ஜெயிக்கிற வரைக்கும் நினைக்கிறேன் நான். அங்கே போயிட்டு ஆன்டி பேலஸ்டிக் கொலேஷன், அதாவது ஆன்டி பேலஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிப்பதற்கும் அடுத்தடுத்து ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் அடுத்தடுத்து பொட்டென்ஷியலாக 2 நாடுகளும் ஒருங்கிணைந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான கையெழுத்தாகிறது. கொண்டாட்டத்தில் உக்ரைன், திண்டாட்டத்தில் ரஷ்யா. அது இல்லாமல் ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 120 மில்லியனுக்கு மேலே மால்டோவா மிலிட்ரிக்கு வந்து வான்தடுப்பு சாதனங்கள் இது எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் மால்டோவாவில் ஒன்று விழுந்து போச்சு. அந்த மால்டோவா கொஞ்சம் வலுவாக இல்லாதனால தானே, இல்லைனா அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடுறேன். ஐரோப்பாவில் ஹீட் வேவ்னால இதுவரை 10,000 மக்கள் இறந்து போயிருக்காங்களா, இது பேரதிர்ச்சி. எவ்வளோ 10,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னு ஒரு அதிர்ச்சி தகவல். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் அமெரிக்கா இறங்கிவிட்டது. தொடர்ந்து அமெரிக்கர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இனி இந்த பூ உலகில் இருக்கவே கூடாது, உங்களை போட்டு புழக்க போகிறேன்ட்டாங்க. அதனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இனி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் மீது பொருளாதார தடையை போட்டு உங்களை முடிக்க போகிறோம் உங்கள் கதையை அப்படின்றாங்க. இந்த செய்தியை கேட்ட இஸ்ரேல் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அங்கே புடினும் சந்தோஷப்படுவார். ஏன்னா புடின் மீதும் வந்து பெரிய தண்டனை கொடுத்தாங்க, இந்த பக்கம் நெதன்யாகு அவர்கள் மீது பெரிய தண்டனை கொடுத்தாங்க. இப்போ தண்டனை கொடுத்த ஜட்ஜையாவே தண்டனை கொடுக்கலாமான்னு இருக்கிறாங்க. அதனால் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்த சோதனை என்னன்னு தெரியல, வேதனையோட பதிவு முடிக்க விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.